அது என்னவோ சொல்லிட்டு போறாருங்க. அதுக்கு எங்க கட்சி தலைமையில இருந்து உங்களுக்கு பதில் வரும். பெண்களை பற்றியும் இழிவாக பல கருத்துக்களை தெரிவித்திருந்திருக்கிறார். அது என்னவென்று அந்த வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண கூட எங்களுக்கு கூச்சமாக இருக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் தஞ்சாவூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வாய்க்கு வந்தபடி பேசிய அந்த போக்கில் போற போக்கில் எங்கள் முதல்வரை பற்றியும் பெண்களை பற்றியும் இழிவாக பல கருத்துக்களை தெரிவித்திருந்திருக்கிறார். அது என்னவென்று அந்த வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண கூட எங்களுக்கு கூச்சமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு செயலை கண்டித்து, வன்மையாக கண்டித்து, இன்று எங்கள் பொதுச்செயலர் அவர்களின் ஆணைப்படி நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். குறுகிய காலத்தில் தகவல் கொடுக்கப்பட்டு எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி அவர்களை வன்மையாக கண்டித்திருக்கிறோம். மேலும் அவர் இது போன்று தொடர்ந்து பேசுவதை தவிர்க்குமாறு இந்த நேரத்திலே அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பார்த்து முதலமைச்சர் ரீல்ஸ் போறாருன்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அது என்னவோ சொல்லிட்டு போறாருங்க. அதுக்கு எங்க கட்சி தலைமையில இருந்து உங்களுக்கு பதில் வரும். இப்போதைக்கு நாங்க இங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். அதை பற்றி உங்ககிட்ட பயிட்டு கொடுத்துருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்ய வாய்ப்பு தெரியல. அது அரசு தான் முடிவு இருக்கும். அது மேல முடிவு பண்ணிடுவாங்க. ஆமா, அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எடுக்கலாம். இனி அரசு தான் முடிவு பண்ணணும். மேல முதல்வர் தான் முடிவு பண்ணுவார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் தஞ்சாவூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வாய்க்கு வந்தபடி பேசிய அந்த போக்கில் போற போக்கில் எங்கள் முதல்வரை பற்றியும் பெண்களை பற்றியும் இழிவாக பல கருத்துக்களை தெரிவித்திருந்திருக்கிறார். அது என்னவென்று அந்த வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண கூட எங்களுக்கு கூச்சமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு செயலை கண்டித்து, வன்மையாக கண்டித்து, இன்று எங்கள் பொதுச்செயலர் அவர்களின் ஆணைப்படி நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். குறுகிய காலத்தில் தகவல் கொடுக்கப்பட்டு எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி அவர்களை வன்மையாக கண்டித்திருக்கிறோம். மேலும் அவர் இது போன்று தொடர்ந்து பேசுவதை தவிர்க்குமாறு இந்த நேரத்திலே அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பார்த்து முதலமைச்சர் ரீல்ஸ் போறாருன்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அது என்னவோ சொல்லிட்டு போறாருங்க. அதுக்கு எங்க கட்சி தலைமையில இருந்து உங்களுக்கு பதில் வரும். இப்போதைக்கு நாங்க இங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். அதை பற்றி உங்ககிட்ட பயிட்டு கொடுத்துருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்ய வாய்ப்பு தெரியல. அது அரசு தான் முடிவு இருக்கும். அது மேல முடிவு பண்ணிடுவாங்க. ஆமா, அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எடுக்கலாம். இனி அரசு தான் முடிவு பண்ணணும். மேல முதல்வர் தான் முடிவு பண்ணுவார். நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.